Hello friends, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses oda counseling நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த counseling எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்குது. நீங்க அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சில மெத்தட் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் டேயில். பட் அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் கஷ்டங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து 3 days நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 13ஆம் தேதி முடியுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் டைம் இருக்குது. இந்த 3 நாளையில் நீங்கள் என்ன செய்யணும்னா கவுன்சிலிங்குள்ளே ஃபீஸ் பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் லாக் எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ ஒரு தடவை நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு ஐடி இல்லைனா பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். திருப்பி அதே ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் அந்த 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சாய்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க, பட் லாக் பண்ணாமல் வந்து வெளியே வந்துட்டாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் 3 நாள் டைம் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக இன்னொரு தடவை வந்து லாகின் பண்ணி உள்ளே போய் ஃபைனலாக வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் திருப்பி அவங்க பாஸ்வேர்டு யூசர் நேம் போட்டு ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகலை. இது ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கலாம். ஒன்லே அவங்க வந்து யூசர் நேமோ பாஸ்வேர்டு ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து சர்வர் பிஸியாக இருந்திருக்கலாம், கண்டினியூவாக வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறதுனால வெப்சைட் வந்து பிஸியாக இருந்திருக்கலாம். ஸோ காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் திருப்பி அவங்களால அதை ஓப்பன் பண்ண முடியாதோன்னா நம்ம என்ன செஞ்சிடுறோம் அப்படின்னா டென்ஷன் ஆகிடுறோம், நர்வஸ் ஆகிடுறோம். இனி நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாதோ, கவுன்சிலிங் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பத்துக்கு உள்ளாகிடுறோம். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுக்கு நீங்கள் 3 நாள் 4 நாள் டைம் எடுத்து யோசித்து இப்போ ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி 4 நாள் கழித்து லாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு. உள்ளே போங்க, உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள், எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ காலேஜை சூஸ் பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள், ஃபைனலாக வெளியே வாங்க, முடிஞ்சிச்சு. ஒரே டைமில் ஒரே நாளையில் என்ன செஞ்சுருங்கன்னா முடிச்சுடுங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு நாள், சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள், லாக் பண்ணுறதுக்கு ஒரு நாள். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னிக்கல் எரர் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் எரர் வந்து உங்களால் திருப்பி ஓப்பன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா கஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ பெட்டர் ஒன் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஃபீஸை பே பண்ணுங்கள், உங்களோட காலேஜ் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள், முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ நீங்களும் நம்ம கவுன்சிலிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன செய்யலாம்னா நிம்மதியாக இருக்கலாம், நல்ல ஒரு தூக்கம் வரும். இல்லைனா ஐயோ நம்ம என்ன லாக் பண்ணலையே, நாளைக்கு பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், இத்தனை மணிக்கு பண்ணுவோம், அத்தனை மணிக்கு பண்ணுவோன்னு டென்ஷனாகவே இருப்பீங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. இது என்னோட சஜஷன் தான், கண்டிப்பாக இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, என்னோட சஜஷன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.